ஹை டியர் செல்லக்குட்டீஸ், இப்போ நம்ம பார்க்க போகிற ஸ்டோரி என்னென்னா அரேஞ்ச் மேரேஜ் வித் யுவர் டேட் பிஸ்னஸ் பார்ட்னர் சன்னு. இதான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஸ்டோரியை நம்ம போன பாட்டில் இதோட முடிச்சிருப்போம். அப்படின்னா நம்ம ஜின்னு அண்ட் ஆலியா லைஃப்பில் என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின்னு ஆலியாக்கிட்டேயும் ஆலியா வந்து ஜின்னுக்கிட்டேயுமே ஷேர் பண்ணியிருப்பாங்க. இதோட முடிச்சிருப்போம்டா. இப்போ நம்ம ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் விடியுது. அப்போது எல்லாருமே எந்திரிச்சு அவங்க ரூமில் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு நம்ம எல்லாருமே ஆரம் ஃபேமிலி, சுகா ஃபேமிலி எல்லாருமே கீழே லிவிங் ஏரியாவில் மீட் பண்ணிக்கிறாங்க. அப்போ நம்ம ஆரம், சுகா, ஜேஹோப்லாம் நம்ம ஜின்னை பார்த்துட்டு என்னாச்சு ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லாடா ஆவிட், நான் அப்புறமேட்டு சொல்கிறேன். சரி, ஓகே ப்ரோ. என்ன ஒர்க் எதுவும் போறியா? என்னடா இப்போ தானே மேரேஜ் ஆகிருக்கு, அதுக்குள்ளேயே ஒர்க் இருக்குது, நான் போனேன்னு வச்சுக்கோ அம்மா அப்பா என்னை கொண்டுருவாங்க. நானும் போக முடியாது ப்ரோ. அப்புறம் எப்படி ப்ரோ அந்த ஆஃபீஸை பார்க்குறது? நம்ம அப்பா பார்த்துக்கு வரடா, வேறு என்ன பண்ணுறது? சரி ப்ரோ. சரி, காஃபி குடிச்சிங்களா? இல்லைடா, நான் இப்போ தான் மேலேருந்தே கீழே இறங்கி வரேன். அம்மா எங்கே அண்ணியை காணோம்? நம்ம ஜின்னு ஹோபி அப்படியே மேலேருந்து கீழே வரையும் பார்த்துட்டு, அண்ணியா? அது சரி, நீ முடிவே பண்ணிட்ட போல. ஆமாம் ப்ரோ, இதில் என்ன முடிவு பண்ணுறது இருக்குது? அவங்க தான் நேற்றே முடிவு பண்ணி மேரேஜில் பண்ணி வச்சிட்டாங்களே. நீ இதுக்கு மேலே நீ அவங்கள விட்டு போறியா? உன்னை கொண்டே போடுவேன் ப்ரோ. ஐயோ சரிடா, போக மாட்டேன். சரி, இப்போ என்ன பண்ண போகிற? ஃபேமிலியில் என்ன அடுத்த ஸ்டெப்பு? லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா? டேய், உன்னை கொண்டே போடுவேன். திடீர்னு பிடிச்சி கல்யாணம் பண்ணி வச்சுட்டு லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணிக்கலான்னு கேட்டால் என்னத்தடா ஸ்டார்ட் பண்ணுறது? நான் எனக்கு நடந்த என் லைஃப்பில் பாஸ்டில் என்ன நடந்துச்சோ அதை ஃபுல்லாக நான் அவகிட்ட சொல்லிட்டேன். அவளுக்கு நடந்ததையும் அவள் என்கிட்ட சொன்னான். ஆமாம் ப்ரோ, என்ன நடந்துச்சு? எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு சொல்கிறேன்டா, இப்போ ஆள்லாம் இருக்காங்க. சரி ப்ரோ. என்னடா ஆரம்பிச்சுக்கா, என்னாச்சு? ஏன் திருன்னு முடிச்சு நிற்கிறீங்க? இல்லைடா, நாங்கள் ஒன் டே தான் லீவு கேட்டு வந்தோம். இன்றைக்கி ஈவினிங்கே போக வேண்டியது இருக்கும். உன்னை வெளுத்தே விடுவேன். உன்னை வந்து ஒரு 4 நாள் 1 மந்த்து இல்லைன்னா 1 வீக் இருடானா நீ ஒரு நாளைக்கே லீவ் கேட்டு வந்திருக்க. உன்னை வெளுத்தே விடுவேண்டா. டேய், ஏன்டா நீ வேற? பசங்களுக்கு ஸ்கூல் இருக்குடா, நான் போகணும்ல. ஏண்டா அம்மா அப்படியே உன் பசங்க அப்படியே ஐஏஎஸ்ஸாக எழுதுகிறாங்க. ஐஏஎஸ் எழுதுகிறவன் கூட லீவு போடாமல் இருக்க மாட்டான்டா. நீ என்னடா சின்ன பிள்ளைங்க, இப்போ தான்டா 2nd ஸ்டாண்டர்டே படிக்குதுங்க ரெண்டும். இப்படிலாம் சொல்லாத மாப்பிள்ள, அப்புறம் என் முன்னாடி எனக்கு கத்த ஆரம்பிச்சிருவா. இப்போ உனக்கு என்ன? நீ வந்து உன் ஒய்ஃப் கிட்ட கேட்டு இங்கே இருக்கிற மாதிரி பண்ணணும். இரு, நான் வந்து ஹெல்ப் பண்ணுறேன் உனக்கு. என்னடா பண்ண போகிற? இரு, இப்போ நான் கேட்குறேன் பாரு யூனா கிட்ட. அம்மா, தங்கச்சி யூனா. சொல்லுங்கண்ணா. என்னம்மா, ஊருக்கு போகணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. நான் வந்து 1 வாரம் இருக்க சொன்னேனே. ஆமாண்ணா, குழந்தைங்களுக்கு ஸ்கூல் இருக்குது. இங்கே பாரும்மா, ஒன் வீக் நீங்கள் தங்கிட்டு தான் போகிற. என்னண்ணா அப்படி சொல்கிறீங்க? சரி இருங்க, நான் லூனா கிட்ட கேட்டு வரேன். சரிம்மா, போய் கேட்டு வா. யூனா போயிட்டு லூனா கிட்ட கேட்டு வராங்க. ஒரு 1 வீக்குக்கு இருக்க சொல்கிறாங்கடி. இப்போ என்ன பண்ணுறது? ஓகே, இருக்கலாமே. இப்போ என்ன அது ப்ராப்ளம்? நம்மளே எப்பயாவது தானே இங்கே இந்தியா வரோம். நம்ம என்ன டெய்லியே வரப்போகிறோம்? இல்லை மாதம் மாதம் வரப்போகிறோமா? வருஷத்தில் ஏதாவது இப்படி ஒரு ஃபங்க்ஷன் இருந்தால் தான் வரோம். அது ஒரு ப்ராப்ளம் இல்லை. நம்ம வந்து லீவ் போட்டுக்கலாம். நான் குழந்தைங்க ஸ்கூல் கால் பண்ணி சொல்லிடுறேன். சரி, ஓகேடி. உனக்கு ஒன்றும் இல்லைன்னா எனக்கும் ஒன்றும் இல்லை. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நம்ம யூனா வந்துட்டு நம்ம ஜின்னுக்கிட்ட சொல்கிறாங்க. ஓகே, நான் ஓகே சொல்லிட்டா. ஓகே, சக்ஸஸ். நம்ம ஜின்னு நம்ம ஆரம்பிக்கிட்ட வந்து போதுமா, உங்கள் ஒய்ஃபு சுகா உன் ஒய்ஃபு ஓகே சொல்லிட்டாங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை, நீங்கள் இரு. அப்பாடா, நான் எப்படிடா சமாளிக்க போகிறதுன்ட்டு இருந்தேன். நீயே அதுக்கு ஹெல்ப் பண்ணிட்டடா ஜின்னு, ரொம்ப நன்றி. சரி, வா போய் சாப்பிடலாம். யூனா லூனா யார் அப்படின்னா, யூனா வந்து நம்ம ஆரமுடைய ஒய்ஃபு, லூனா வந்து சுகாவுடைய ஒய்ஃபு. நம்ம லூனாவும் யூனாவும் சிஸ்டர்ஸு, கூட பிறந்த சிஸ்டர், ட்வின் சிஸ்டர்ஸு. 2 பேருமே காலேஜ் படிக்கும்போது நம்ம ஆரமையும் சுகாவையும் பார்த்து லவ் பண்ணி மேரேஜ் பண்ணியிருப்பாங்க. நம்ம ஆரமும் சுகாவும் காலேஜில் இவங்க யூனாக்கும் லூனாக்கும் சீனியர்ஸ். இவங்க வந்து 3rd இயர் படிக்கும்போது இவங்க 2nd இயர் படிச்சுட்டு இருந்திருப்பாங்க. அப்போ பழக்கமாகி லவ் பண்ணி மேரேஜ் பண்ணியிருப்பாங்கடா. இதுதான் அவங்களுடைய ஸ்டோரி. நம்ம இந்த சைடு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம ஒயன் ஆரமுடைய, அதாவது நம்ம யூனா லூனா இவங்க 3 பேரும் நம்ம ஆலியா கிட்ட வந்து என்னாச்சு நைட்டு எப்படி என்ன பண்ணுறது? இல்லை எனக்கு புரியல. திடுதிப்புன்னு 2 நாளைக்கு முன்னாடி இவரை பார்த்து 2 நாளைக்கு கழிச்சு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு நைட்டு எப்படின்னு கேட்டால் எனக்கு புரியல. உனக்கு கொண்டே விடுவேன்.
சரி அப்புறம் எதுக்கு நீ கத்துற? ஆமாம், திடீர்னு லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களான்னு கேட்டா. லைஃப்பெல்லாம் இன்னும் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணலை. இதுக்கப்புறம் தான் புரிஞ்சுக்கிட்டு பேசணும். அதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். எங்கள் 2 பேத்துக்கும் டைம் வேணாமா? சரி விடு, அது எதுக்கு கோவப்படுற? நேற்று அவர் லைஃப்பில் பாஸ்ட்டில் என்ன நடந்துச்சோ அதை ஃபுல்லாக சொன்னார். ஆமாம், அப்படி என்ன நடந்துச்சாமா? நான் உங்களுக்கு அப்புறமேட்டு சொல்கிறேன். சரி ஓகே. அப்போது நம்ம வயன் இல்லை, ஜின்ன லைஃப்பில் என்ன நடந்துச்சு அப்படின்னு ஜேஹோப் நேற்று நைட்டே சொல்லிட்டாரு. அப்போ நம்ம யூனாவும் நம்ம ஒயனை திரும்பி பார்த்துட்டு, அப்போ ஒன்றும் நடக்கலையா? ஏய், எனக்கு நடந்தது அரேஞ்ச் மேரேஜ் தான். நான் ஒன்றும் லவ் பண்ணி மேரேஜ் பண்ணல அவரை. அதுக்கு நாங்களும் புரிஞ்சுக்கிட்டு தான் எல்லாமே லைஃப்பை ஸ்டார்ட் பண்ண முடியும். திடுப்புன்னு வந்து லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணுன்னா எங்களுக்கும் ஒரு மாதிரியாக இருக்காதா? அது சரி. நம்ம ஆலியை பார்த்துட்டு, உனக்கு வந்த ரத்தம் எனக்கு வந்து டொமேட்டோ கெச்சப்பா. சரிடி விடுடி, எதுக்கு இப்போ நீ கோவப்படுற? இத்தனைக்கும் அரேஞ்ச் மேரேஜ். உனக்கு அவரை தெரியும் முன்னாடி, ஏதோ அம்மா அப்பா சொல்லியிருக்காங்க, நீ ஏதோ ஒரு டைமாவது பேசியிருக்க. உனக்கே இப்படின்னா அவரை நான் உன்னுடைய என்கேஜ்மெண்ட்டில் தான் பார்த்தேன். பார்த்த அடுத்த நிமிஷமே அந்த குழந்தை என்னை அம்மான்னு கூப்பிட்ட வசமோ அந்த பிள்ளை, அந்த குழந்தையோட அப்பாவுக்கு என்னை கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க. இப்போ என் நிலைமை கொஞ்சம் யோசிச்சு பார்த்தியானோ? சரிடி, ரொம்ப ஃபீல் பண்ணாத. சரி போ. எங்கே போகிறது? சாப்பிட வந்து தொலை, நீ தான் சாப்பிட்ணும். சரி வா போகலாம். அப்போ நம்ம லூனா, ஆலியா, ஒயன் இப்போ 4 பேருமே டைனிங் டேபிள் போகிறாங்க. நம்ம ஜேகோப்லாம் ஒயன் பக்கத்தில் தள்ளுங்க நான் போய் உட்காடுறேன். நம்ம ஜின்னு ஆரம்பிச்சுக்காலாம் பார்க்குறேங்க. கர்மை இங்கே பாரு, எல்லோரும் இருக்காங்க, எப்படி குதிச்சுக்கிட்டு போகிறான் பாரு. டேய், இவனுக்கு அரேஞ்ச் மேரேஜ்னு சொன்னால் எவனும் நம்ப மாட்டாங்கடா. லவ் மேரேஜ் மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கான்டா அவன். விடு, அவனுக்கு வாட்சிருக்கு அப்படி லைஃபு. அப்படி அவன் போறியான். நம்ம ஜின்னு பார்த்துட்டு, ஏன்டா உங்களுக்குலாம் என்ன ராட்சசிங்களையாவா கட்டி வச்சுருக்காங்க? நீங்கள் லவ் மேரேஜ் ஆக்சுவலாக சொல்ல போனால் எங்கள் 2 பேர்த்த நீங்கள் 2 பேர் தான்டா லவ் மேரேஜு. அவனாவது பரவாயில்ல, அவனுக்கு அரேஞ்ச் மேரேஜு. எங்கள் அப்பாவுடைய ஃப்ரெண்டோடைய பொண்ணு அவங்க 2 பேருமே. எங்களுக்கு தெரியவே தெரியாது. அவன் ஒரு நாளைக்கு முன்னாடி பேசினா, நான் பேசவே கிடையாது. எங்கள் 2 பேர்த்துக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க. அவங்க ஏதோ ஒரு நாள் பேசி எப்படி இருக்கீங்கன்னு கூட கேட்டிருப்பான். நான் அப்படி கூட கிடையாது. உன்னுடைய என்கேஜ்மெண்ட்டுக்கு என்னையும் வர வச்சு அந்த பொண்ணையும் வர வச்சு என் பொண்ணு அம்மானு கூப்பிட்ட வசம் அந்த பிள்ளையை பிடிச்சி எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க. ஆமாம், எங்கடா உன் பிள்ளைய? என் பிள்ளை தானே, அங்கே வரு. என்னடா அன்னிக்கிட்ட கொடுத்துருக்கேன்? டேய் லூசு பயலே, அவன் நேற்று நைட்டுலேருந்தே அவன் என்கிட்ட வரலடா. தூங்கி எந்திரிச்சு அவன் கண்ணை திறந்து பார்த்து அம்மானு போய் அப்படியே அங்கே ஒட்டிக்கிட்டா. என்கிட்ட வரவே இல்லை காலையிலேருந்து. அங்கே பாரு எப்படி உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கா பாரு. என்கிட்ட இருந்தால் எவ்வளோ அடம் பிடிப்பாங்க பாரு. அவகிட்ட போய் இப்படி உட்காந்து ஒட்டிக்கிட்ட பாரு. அவளும் சும்மா இல்லைடா, அவளும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டா. நான் என்னமோ நினச்சேன் இவெல்லாம் பார்த்துக்க மாட்டா, ரொம்ப ரக்கடாக இருக்கா. உனக்கே தெரியும் நம்மளுடைய கம்பெனியில் ஒன் ஆஃப் த பார்ட்னர் அவள். ஆமாம், நான் ஏதோ பார்த்துக்க மாட்டா, ரொம்ப ரக்கடு, குழந்தைய வெறுப்பான்னு நினச்சேன். டேய் ஒன்று புரிஞ்சுக்கோ, நேற்று வயன் சொன்னது என்ன தெரியுமா? அவள் அந்த லைஃப்பில் அவ்வளோ பாடுபட்டதுலேருந்து 2வது லைஃப் வேணான்னு சொன்னாலே தவிர அடுத்த வர லைஃப்பை நான் புரிஞ்சுக்கிட்டு வாழுவேன். அதுக்கு எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு நடந்ததும் அவ்வளோ பெரிய இன்சிடெண்ட்டு. அதை என்கிட்ட வயன் சொல்லிட்டான். அவளுக்கு நடந்ததும் அவ்வளோ பெரிய விஷயம் கிடையாது. அன்னைக்கு நடந்ததும் அவ்வளோ பெரிய விஷயம். சரியா? அது ஒன்றும் சாதாரண விஷயம் கிடையாது. உனக்கே தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் அது எவ்வளோ கொடூரமான விஷயம்னு. சும்மா கிடையாது. கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக அவன் பார்த்துப்பான்னு நினச்சி அந்த அண்ணி வந்திருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு நடந்தது எவ்வளோ கொடூரமான விஷயம். அதுலேருந்து சட்டுன்னு யாராலையும் வெளியே வர முடியாது. அதே மாதிரி குழந்தைங்களை அதாவது பிடிக்காதவங்க யாருமே இங்கே இருக்க மாட்டாங்க, வெறுக்கவும் மாட்டாங்க. குழந்தைன்றது எல்லாத்துக்குமே பிடிக்கும். சரியா? அந்த குழந்தை அம்மான்னு கூப்பிட்டுருச்சு அப்படின்னா நம்ம பாப்பாவுக்கு ஏதோ ஒரு வகையில் அவங்கள அம்மான்னு கூப்பிடணும்னு தோணுச்சு போல். அந்த பிள்ளைக்கு ஏதோ ஃபீல் ஆயிடுச்சு போல், அதனால் அம்மான்னு கூப்பிட்டுருச்சு. அதே மாதிரி தான் அவங்களுக்கும் அந்த குழந்தைய பார்க்கும்போது வெறுக்கணும்னு தோணலை. யாரும் குழந்தைய வெறுக்க மாட்டாங்க. நீ ஒன்றும் கவலைப்படாத, அவங்க குழந்தைய நல்லா பார்த்துப்பாங்க. நீ ஹாப்பியாக இரு. 2 பேரும் லைஃப்பை சந்தோஷமாக லீட் பண்ணுங்க. அவ்வளோதான். இப்போ சாப்பிடுங்க. இப்போ நான் சாப்பிட்லன்னா இப்போ அம்மா அப்பா எல்லோரும் நம்மளை தான் பிடிச்சி கத்துவாங்க. எல்லோரும் சாப்பிட்டு முடிஞ்சு அவங்கவுங்க பேசுகிறதுக்கு கிளம்பிட்டாங்க. நம்ம ஆரம், சுவா, ஜேஹூப், ஜின், விமின் குக் 7 பாய்ஸும் அந்த பக்கமாக போயிட்டாங்க. இந்த சைடு நம்ம 4 கேர்ள்ஸு
இங்கிட்டு தனியாக போயிட்டாங்க. இங்கிட்டு நம்ம பேரண்ட்ஸு இங்கிட்டு தனியாக போயிட்டாங்க. அவங்க எல்லாரும் இங்கிட்டு போயிட்டு இங்கிட்டு நம்ம பாய்ஸ் பக்கம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஜின்னு வந்து நம்ம ஆரம்பிக்கிட்ட ஷுவா கிட்ட விமின் குக் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு, அவளுக்கு மேரேஜ் ஆச்சுடா. அவள் காலேஜ் ஃபைனல் இயர் படிக்கும்போது அவளுக்கு மேரேஜ் பண்ணி வச்சுருக்காங்க. மேரேஜ் பண்ணி அந்த பையன் வந்து ஒரு 1 மந்த்து நல்லா தான் பார்த்துட்டு இருந்திருக்கான். சடனாக ஒரு இடத்துல வந்து அவனுடைய எக்ஸ் லவ்வரை பார்த்துருப்பான் போல். எக்ஸ் லவர் கூட கிடையாது, ஆக்சுவலாக அவன் அப்போ லவ் பண்ணிட்டு தான் இருந்திருக்கான். சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கால் அந்த பையனை விட்டு அந்த பொண்ணு வந்து சும்மா அப்போதைக்கு போயிருக்கா. இவங்க என்ன பண்ணிட்டாங்க, நம்ம என்னுடைய ஒய்ஃபுடைய எக்ஸ் லவ் ஹஸ்பண்ட் இருக்கான்ல, அவன் வந்து சரி அவளை விட்டு தான் பிரிஞ்சு போயிட்டான்ல, நம்ம மேரேஜ் பண்ணி வைப்போன்னு அவங்க அம்மா அப்பா நினச்சி அலியாவை மேரேஜ் பண்ணி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த பையன் சொல்லியிருக்கான், மேரேஜுக்கு முன்னாடி சொல்லியிருக்கான், எனக்கு வந்து இந்த பொண்ணை பிடிக்கல, அந்த பொண்ணை தான் எனக்கு பிடிச்சிருக்காங்க. இவங்க ஃபோர்ஸ் பண்ணி மேரேஜ் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த கோவத்தை ஃபுல்லாக யார்கிட்ட காமிக்கிறேன்னு தெரியாமல் குடிச்சிட்டு வந்து ஆலியாவை அடிச்சிருக்கான். ஆலியாவை அடிச்சுட்டு ஒரு தடவை ட்ரக் எடுத்துகிட்டு வந்து தப்பாக பார்த்துருக்கான். அடித்து பெல்ட்டாலே அடிச்சிருக்கான். பெல்ட்டால் அடித்து சூடு வச்சு இதெல்லாம் பண்ணியிருக்கான். அதுலேருந்து அவள் பயந்து போய் அவங்க அம்மா அப்பா கிட்டே போயிட்டான். அப்போது டிவோர்ஸ் பண்ணிவிட்டு அவங்க வெளியே வந்ததுதான். அதுக்கப்புறம் இந்த ரிலேஷன்ஷிப்குள்ளே போகக்கூடாதுன்னு தான் என்னைய பிடிச்சி கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க. இதுதான் நடந்துச்சு அவளுடைய லைஃப்பில். நம்ம விமின் குக் ஆரம்பிச்சுக்கெல்லாம் வாயை பொழந்துட்டு, என்னடா இன்னொருத்தி இப்படியா இருப்பான், அவங்க அம்மா அப்பா பண்ண தப்புக்கு என்ன ஆலியா என்னடா பண்ணுவாங்க, தெரியல என்ன பண்ணுறது. அவங்க அம்மா அப்பாவுக்கு புரியலை, இவனுக்கும் புரியலை. அவங்க அம்மா அப்பா பண்ண தப்புக்கு இந்த பொண்ணு என்ன பண்ணுவான்னு அது கூட தெரியாமல் அவன் லூசு மாதிரி ரிப்போர்ட் பண்ணியிருக்கான். அவனுக்கு கையில் கிடைக்கட்டும், வச்சு செய்கிறேன் பாரு. அவனை என்னடா பண்ண போகிற? ஆமாம், எதுவுமே தெரியாத பிள்ளைய பிடிச்சி அடிச்சிருப்பானா? டேய் கல்யாணமே அதுக்குள்ளடா பாசம் வந்துடுச்சு. இங்கே பாரு, பாசம் அப்படின்றது இல்லை ஆரம்பு, நம்மளை நம்பி வந்திருக்காங்க, அவங்களுக்கு இப்படி நடந்திருக்கு. என்ன நீ அவங்கள கல்யாணம் பண்ணிக்கலனாலுமே ஒரு பொண்ணுக்கு நடந்த ஒரு அநியாயத்தை கேட்டால் அது யாருக்காக இருந்தாலுமே அது அப்படி ஒரு மாதிரி பொங்க தான் செய்வாங்க. அவன் என் ஒய்ஃபே இல்லைனாலுமே இன்னொரு பொண்ணு அந்த இடத்துல இன்னொரு பொண்ணு இருந்திருந்தா அப்படின்னா அந்த பொண்ணுனாலுமே நான் அப்படி தான் ஃபீல் பண்ணியிருப்பேன். ஏன்னா எனக்கு நடந்தது இப்படின்னா அந்த பொண்ணுக்கு நடந்தது அப்படி. எனக்காவது நான் வாழ்ந்து ஒரு குழந்தைய கையிலே வச்சுருக்கேன், அவள் லைஃப்பை வாழக்கூட கிடையாது. சரி, அப்புறமேட்டு நம்ம அந்த லைஃப்பை புரிஞ்சு வாழலாம், சந்தோஷமாக இருந்த பிள்ளைக்கு அப்படி நடந்திருக்கு. ஆமாடா, ரொம்ப கஷ்டம்தான். ஜின்னையா, நீ ஒரு வாரம் இருந்தே ஆகணுமா? ஏன்டா என்னாச்சு? இல்லை ஊருக்கு போனோம். நீ ஊருக்கு போய் என்னத்தை கழட்ட போகிற? இல்லை ஜின்னையா, கேமெல்லாம் வீட்டில் தான் இருக்குது. என்ன டேய், வயசு கிட்டத்தட்ட 24 ஆக போகுதுடா. காலேஜ் முடிஞ்சு 2 வருஷம் ஆச்சு, இன்னும் ஒரு வேலை வெட்டிக்கு போகாமல் இன்னும் கேமாடா 3 பேர் விளையாண்டுக்கிட்டு இருக்கீங்க? ஆமாம், உங்கள் அம்மா அப்பாலாம் எப்பட்றா விட்றாங்க? என்ன பண்ணுறது, விட்டாங்க. நம்ம விமின் குக் 3 பேருமே பிரதர்ஸ்டா. ஜிமின் ஃபஸ்ட்டு, தயாங் செகண்டு, நம்ம ஜங்குக்கு லாஸ்ட்டு. 3 பேருமே பிரதர்ஸ், ஓன் பிரதர்ஸ். அவங்க அம்மா அப்பாலாம் எப்பட்றா விட்றாங்க? என்ன ப்ரோ பண்ணுறது, அதெல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டாங்க. எங்கள் அம்மா செல்லம் ப்ரோ, அப்பா தான் கொஞ்சம் டெரராக உருண்டுக்கிட்டே இருப்பார். அம்மா ஏன்டா அப்பா அம்மாவை கூப்பிட்டு வரல? உனக்கே தெரியும் ப்ரோ, அம்மா அப்பாவுக்கு வந்து உடம்பு சரியில்லை, அம்மாவுக்கு மூட்டு வலி வரும், எங்களால் ட்ராவல் பண்ண முடியாது, ட்ராவல் பண்ணால் அடுத்த நிமிஷம் படுத்துக்கிடுவாங்க, வேறு என்ன பண்ணுறது, அவங்களுக்கு இந்தியா இது சேரவும் சேராது. ஆனால் நல்லா பாருங்கள், இந்தியாவும் நல்லா தான் இருக்குது ப்ரோ. நம்ம போய் ஈவினிங் சுற்றி பார்ப்போமா? சுற்றி பார்க்கலாம். யாராம்மா சுகா, நீங்கள் போய் உங்கள் ஒய்ஃபை கூட்டிகிட்டு வாங்க, நம்ம ஒய்ஃப் கிட்ட கேளுங்க, நம்ம ஈவினிங் போயிட்டு வரலாம். எஜுக்கு நீ போய் ஒயன்கிட்ட கேளு, நம்ம எல்லோரும் போகலாம். பேரண்ட்ஸு அவங்க என்னைக்கிட்ட நம்மக்கிட்ட வருவாங்க. இப்போ நீ போய் சொல்லேன், இல்லை நீங்கள் சின்ன சைஸுங்க போங்க, நீங்கள் போய் லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணுங்கள், இல்லை வந்து ஷேர் பண்ணுங்கள் அப்படின்ட்டுவாங்க. அதுக்கு தேவையெல்லாம் மூடிட்டு நீ அவங்கள்ட்ட சொல்லிட்டு வா. எப்படி ப்ரோ, எப்படி இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்க? டே, உனக்கு இப்போ தான் புதுசாக ஆகிருக்கு, எனக்கு ஆல்ரெடி அதில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அது சரிதா போ. நம்ம ஜெயகோப்பா சுகாக்கெலாம் சிரிப்பு வந்துருச்சு. ஆமாம் ஆரம்பு, ஒரு நிமிஷம், எனக்கு டவுட்டு. அவருக்கே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்க, உங்களுக்கு இருந்திருக்குமா? ஏன்னா உங்களுக்கும் ஒய்ஃப் இருக்காங்க, 2 குழந்தைங்க வச்சுருக்கீங்களே, அவனை விட உங்களுக்கு தானே எக்ஸ்பீரியன்ஸ் அதிகம். டே, எங்களுக்கு வீட்டில் ஒருக்கே சரியாக இருக்கான். ஆமாம், உனக்கு நீ தான் ப்ரொஃபஸர், எப்போத்தாலும் உருன்னே இருப்ப, நீயாவது ரொமான்ஸ் பண்ணுறது, நீ ஒரு சேவேஜ் கிங்கு, நீ எங்கிட்ட ரொமான்ஸ் பண்ண போகிற? பாவம் 2 பேரும், யூனா லூனா, நம்ம ஜேகோப் லூனாவையும் பார்த்துட்டு பாவம் நீங்கள் 2 பேரும் அப்படின்ற மாதிரி ஒரு பாவம் பார்க்குறாரு அவங்க 2 பேர்த்தையும்.
அவங்க இங்கே இங்கே இல்லை இருக்காங்க அங்கே பாரு, கண்ணு கெட்டின தூரத்தில் தான் இருக்காங்க. உன் கண்ணுக்கு அவங்க தெரில. எனக்கு கல்யாணம் பண்ணி முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க உனக்கு கண்ணுக்கு தெரியலை. இருடா, இப்போ நீ வந்து இப்படி பேசுகிற, இன்னொரு 2 வருஷம் கழிச்சு பாரு ஜெகுப்பு, நீ அப்படி தான் பேசுவ. நான் அப்படிலாம் பேச மாட்டேன். என் ஒயன்கிட்ட நான் அப்படிலாம் இருக்க மாட்டேன். நான் எப்பயுமே இப்போ எப்படி இருக்கேனோ அப்பயே தான் அப்படியே இருப்பேன். ஆமாம், இப்போ மட்டும் விட்டுட்டு வந்து இருக்கேன். அவங்க கேர்ள்ஸ் எல்லாம் பேசுகிறாங்க, நான் போய் பேசவா முடியும் அங்கே? அதனால தான். சரி போங்க போங்க. நம்ம பாய்ஸ் எல்லாருமே போய் நம்ம கேர்ள்ஸ் கிட்ட கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜின்னு வந்து ஆலியா கிட்ட, ஏங்க சொல்லுங்கள், ஈவினிங் நம்ம வெளியே போகலாமா? ஈவினிங்கா? எங்கே? இந்தியா எங்களுக்கு முன்ன பின்ன வந்து பழக்கம் இல்லை, ஆனால் நாங்கள் சுற்றி பார்க்கணுன்னு எங்களுக்கு ஆசைப்பட்றோம். அதுதான் வந்தீங்கன்னா அப்படியே போய் பாப்பாவையும் கூப்பிட்டு போயிட்டு அப்படியே நம்ம சுற்றி பார்த்துட்டு வரலாம். அதெல்லாம் ஒரு ப்ராப்ளம், நம்ம சுற்றி பார்க்கலாமே. நம்ம வயனு நம்ம ஜேகப் தான் கூப்பிட போயிருக்கானா? இங்கே தானே நிற்கிறாவ, அதான் பேசிக்கிட்டு இருக்கான் பாருங்க. ஓ அதானா? அப்போ எல்லாருமே இதை கேட்க தான் வந்தீங்களா? ஆமாம்மா, இதை கேட்க தான் வந்தோம். ஓகே ஓகே. நம்ம ஒரு வாரம் கழித்து ஊருக்கு போயிடலாம். ஏன்னா அம்மா கிட்ட நான் கேட்டேன், ஒரு வாரம் கழித்து தான் போக சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக அம்மா 1 மந்த் கழித்து போக சொன்னாங்க. இல்லை, எனக்கு ஒர்க்கெல்லாம் அப்படி அப்படி இருக்குது, நான் போகணும். நான் என் தங்கச்சியோடைய என்கேஜ்மெண்ட்டுக்கு தான் வந்தேன், ஆனால் நீங்கள் இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னு நான் சொன்னேன் அவங்கள்ட்ட. சரி, நீ ஒரு வாரம் கழித்து போ, 1 மந்த் கழிச்சுலாம் போவேணான்னு சொல்லிட்டாங்க. நம்ம ஒரு வாரம் கழித்து நெக்ஸ்ட்டு மண்டே நம்ம மார்னிங் இருக்கலாம். உங்களுக்கு எந்த ப்ராப்ளம் இல்லையே? எனக்கு எந்த ப்ராப்ளம் இல்லை. சரி ஓகே. சரி, அப்போ நம்ம ஈவினிங் போகலாம். இப்போ போய் நம்ம இருக்கிற வேலையை முடிச்சுட்டு நம்ம ஈவினிங் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு கிளம்பலாம். சரி ஓகேங்க. பாய்ஸ் எல்லாருமே ஒன்றா வந்து, சரி மச்சான், போய் இருக்கிற நம்ம ஒர்க்கை பார்ப்போம். எனக்கும் கொஞ்சம் ஒர்க்கு கம்பெனியில் இருக்குல்ல, அதை நான் லேப்டாப்பில் பார்க்கணும். நான் வந்து பசங்களுக்கு வந்து சொல்கிறாரு, பசங்களுக்கு வந்து கொஷின் பேப்பர் ரெடி பண்ணணும்டா. நான் அங்கே இருந்தால் அதான் நான் பண்ணிகிட்டு இருந்திருப்பேன். யாரும் அங்கே கேபினில் என்னுடைய ரூமில் உட்காந்து, இப்போ நான் இங்கேருந்தே நான் அவங்களுக்கு பிடிஎஃப் பண்ணி அனுப்பணும். ஏன்னா எக்ஸாம் நாள் கழிச்சு அதை லீவ் போட்டு நான் உட்காந்துருக்கேன். அதான் நீ கிளம்பலான் இருந்தேன். நீங்கள் ஒரு வாரம் கழிச்சு போக சொல்லிட்டீங்க. சரி, நான் இப்போ பசங்களுக்கு வந்து நான் ரெடி பண்ணி இப்போ வீடியோ பண்ணணும். நான் அந்த வேலையை போய் பார்க்குறேன். நம்ம சுகா, நான் போய் தூங்குற வேலையை பார்க்குறேன். உனக்கு அதானடா வேலையே, உனக்குலாம் வேறு வேலையும் இல்லையாடா? நான் தான்டா என் கம்பெனிக்கு சிஇஓ. அது சரி. ஆமாம், நீ கம்பெனியும் வச்சுருக்க, கஃபேவும் வச்சுருக்க, எதுக்கு தான் போவேன்? சொல்லப்போனால் என் ஒய்ஃபு கஃபேக்கு போவான், நான் வந்து கம்பெனிக்கு போவேன். ஓ, அப்போ கஃபேவை யார் பார்க்குறா? கஃபேவை அங்கே இருக்கிற வேலை பார்க்குற ஆட்கள் பார்த்துப்பாங்க. ஏதாச்சும் ப்ராப்ளம் அப்படின்னா எங்களுக்கு கால் பண்ணுவாங்க. ஓ, எனக்கு வராது காலே, என் ஒய்ஃபுக்கு வரும். ஓ சரி சரி சரி. நீ போய் தூங்குற வேலையை பாரு. அது சரி. நான் விமின் குக்கை பார்த்துட்டு, நீங்கள் என்னடா பண்ண போகிறீங்க? ப்ரோ, என்ன பண்ணுறது, இங்கே சுற்றி பார்க்குறதுக்கு இப்போதைக்குள்ளே ஏதாவது ஏரியா இருக்கா? இப்போ போனீங்கன்னா நீங்கள் தொலைஞ்சிருவீங்க, உங்களை தேடி எங்களால் வர முடியாது. நீ மொட்டை மாடிக்கு போ, மொட்டை மாடிக்கு போயிட்டு நீ தான் சைட் அடிப்பியே, சைட் அடிக்கிற வேலையை பாரு. ஏன்னா இந்தியாவில் வந்து பொண்ணுங்க மாடிக்கு இந்த வத்தல் காய போடுறதுக்கெலாம் வருவாங்களாம், அவங்கள பார்த்து சைட் அடிச்சிட்ருங்க போங்க. அப்படியா ப்ரோ? இந்த போகிறேன் ப்ரோ. நம்ம ஃபீல்டர் கிங்கு ஜிம்மின் தான் ஃபஸ்ட் ஆளாக விட்றாரு. நம்ம ஜங்கு பார்த்து தலையில் அடிச்சிட்டு, அது சரி திருந்த மாட்டான் போல். ஜங்குக்கு நீ ப்ரோ, எனக்கு பொண்ணுங்கனாலே பயம் ப்ரோ. அது சரி போங்க. அவங்க 3 பேரும் அங்கேருந்து லெஃப்ட்டு. நம்ம ஜின்னு, ஆரம், சுகா, ஜெகப்லாம் பார்த்துட்டு, இவன் என்ன சின்ன பிள்ளைங்களே நிரூபிக்கிறான், ஆனால் சைட் அடிக்கிறதுல மட்டும் பெரிய மண்ணுங்களாக இருப்பாங்க போல். அதுவும் இந்த ஜிம்மின்னு தயாங்கலாம் சொல்லவே வேணாண்டா. ஜங்குக்கு பாவம், அவன் சின்ன பையன், எப்படித்தான் வீட்டில் வச்சு சமாளிக்கிறாங்கன்னு தெரில. சரி போங்க போய் வேலையை பாருங்கள். அவங்க எல்லோரும் அவங்க வேலையை பார்க்க போயிட்டாங்க. நம்ம ஆளே அவங்க வேலையை பார்க்க போயிட்டாங்க. ஒயனு ஆஸ் யூஷுவல் அவங்களுக்கு வேலையே கிடையாது, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சுற்றிக்கிட்டு இருக்காங்க வீட்டில். நம்ம அவங்க அம்மா பார்த்துட்டு, இப்போ என்னடி இப்போ எதுக்கு நீங்கள் குட்டி போட்ட பூனை மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்க? எனக்கு எந்த வேலையும் இல்லை, ஆளுக்கு ஒரு வேலையை பார்க்க போயிட்டாங்க. உனக்கு வேலை தானே வேணும், வா இங்கே வந்து வேலையை பாரு. இந்த வரேம்மா. அவங்க வந்து குக்கிங்லாம் நல்லா பண்ணுவாங்க. ஆலியாவும் குக்கிங் பண்ணுவாங்க, ஒயன் அதோட சூப்பராக சமைப்பாங்க. அதனால் அவங்க அம்மாவுக்கும் அவங்க அத்தைக்கும் அவங்க ஹெல்ப் பண்ண போயிட்டாங்க. நம்ம பாய்ஸோடைய அப்பா, கேர்ள்ஸோடைய அப்பா அவங்க தனியாக போய் எப்படியும் இந்த உட்காந்து பேப்பர் படிக்கிறது, அந்த மாதிரி வெளியே சுற்றுறது, அந்த மாதிரி தானே பண்ணுவாங்க. நம்ம அப்பாஸு மாமாஸ்லாம் அந்த மாதிரி அவங்க அந்த சைடு கிளம்பிட்டாங்க. நம்ம வயன்கிட்ட வந்து நம்ம வயனுடைய அம்மாவும் என்னுடைய அம்மாவும் கேட்குறாங்க, அம்மா நீ என்னடி ஆச்சு, லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா? வயன், இல்லைம்மா, எனக்கும் அரேஞ்ச் மேரேஜ் தானே, நாங்களும் புரிஞ்சுக்கிட்டு
ஒரு 1 இயர் இல்லை 2 இயர்ஸ் கழிச்சு பார்த்துக்கலான்னு வச்சுருக்கோம்மா. ஏன்னா இப்போ தான் அவருமே அவங்க அப்பா கம்பெனி டேக் அவுட் பண்ணியிருக்காரு. எங்களுக்கும் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும்ல. அதுவும் சரிதான். அதனால கொஞ்சம் பார்த்துடி. அவருடைய மனசு இந்த பாரும்மா, எல்லா அம்மாக்களும் சொல்கிற ஒரே இதை டைலாக் நீ சொல்லவே சொல்லாத. எனக்கு தலை வெடிக்குது. எனக்கு தெரியும் அவரை நான் புரிஞ்சு நடந்துக்கிறேன், சரியா? அவரே என்னை புரிஞ்சு நடந்துப்பார். அவரை மட்டுமே புரிஞ்சு நடந்துக்கணும். பொண்ணுங்களுடைய பாலிசி கிடையாது. 2 பேருமே இங்கே சமம் தான். என்ன சில விஷயங்கள் பொண்ணுங்களால் பண்ண முடியாது, சில விஷயம் பசங்களால் பண்ண முடியாது. அது பசங்களால் பண்ண முடிகிற விஷயத்த பொண்ணுங்களால் பண்ண முடியாது. அதுக்காண்டி நீ எங்களை ரொம்ப மட்டத்தட்டி பேசுறதை நிப்பாட்டு. சரிடி, நீ எப்படி இவ்வளோ பேச கற்றுக்கிட்ட? நான் பேசுவேன், எதுவும் பேச வேணான்னு வச்சுருந்தேன். அது சரிதாண்டி. உங்கள் அக்கா இவ்வளோ நாள் பேசிக்கிட்டு இருந்தா, இப்போ நீயா? ஆமாம், அவள் பேசுகிறது கரெக்டு தான். நீங்கள் பண்ணுற தப்பை ஃபுல்லாக பண்ணிவிட்டு எங்கள் மேலே தான் அதை திணிப்பீங்க. இப்போது நாங்கள் படிக்காத ஃபுல்லாக நீங்கள் படிக்கணும்னு சொல்லுவீங்க. உங்களுக்கு திடீர்னு ஒரு லைஃப்பை உள்ளே பிடிச்சி கொடுத்து அந்த லைஃபுக்குள்ளே நீ வாழணும்னு சொல்லுவீங்க. ஆனால் அந்த லைஃபு இதாக இருக்கும். ஏண்டி இப்படி பேசுகிற? ஆமாம், நீ ஃபஸ்ட்டு பார்க்கும்போதே அக்காவுக்கு நல்லவனா பார்த்துருந்தா எனக்கு நல்ல இப்போ ஜென்மாவும் ஒரு பிரச்சனையும் கிடையாது தான். அவருமே நல்லா தான் பார்த்துப்பாரு. என்ன அவங்க 2 பேரும் புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப வருஷம் ஆகும் தெரியுமா? ஒரு 4 வருஷத்துக்கிட்டையாவது ஆகும். என்னடி சொல்கிறான்? ஆமாம், இப்போ நாங்கள் அரேஞ்ச் மேரேஜ் அப்படின்னா நாங்கள் மேரேஜுக்கு முன்னாடி ஒரு 2 தடவையாவது பேசியிருப்போம், எங்களை பற்றி தெரிஞ்சிருக்கோம். இப்போ ஆலியா அண்ட் ஜின்மாமா எடுத்துக்கோ, ஏதாவது அவங்களுக்கு புரியுமா சொல்லு? இவங்களை பற்றி எங்களுக்கு தெரியுமா? என்ன அவங்க 2 பேரும் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ். சும்மா கம்பெனியில் மீட்டிங் அப்போது அதாவது பார்த்துப்பாங்க. அப்போ பார்த்துக்கும்போது போட்டி, அது காம்படிஷன் அந்த மாதிரி தான் இருந்திருக்கும். அப்படியே எங்கள் லைஃப் போயிட்டு இருந்தவங்கள நீ திருப்புன்னு கூப்பிட்டு வந்து 2 நாளில் மேரேஜ் பண்ணி வச்சா அப்போ அக்காவுடைய லைஃப், அது அக்காவுடைய மனநிலைமையை கொஞ்சம் யோசிச்சுப்பாரு. நான் அதை யோசிக்கவே இல்லைடி. அதுதான் நீங்கள் எதையுமே யோசிக்காமல் பண்ணிடுறீங்க. அப்புறம் நாங்கள் யோசிக்கிறது தப்பாக இருக்கும்னு சொல்ல வேண்டியது. அவள் என்ன லவ் பண்ணாலா என்ன பண்ணா? இல்லை, அவள் நீ சொல்கிறவனை மேரேஜ் பண்ணிக்கிட்டா. அதை கூட உன்னால் விசாரிக்க முடியலை. அதை விசாரிக்காமல் அவளுக்கு ஒரு தப்பான லைஃப் அமைச்சு கொடுத்து வேணாம்மா. எனக்கு நீ நல்ல லைஃப் அமைச்சு கொடுத்துருக்க ஒரு காரணத்துக்காக நான் அமைதியாக இருக்கேன். ஏன்னா எனக்கு ஜேஹோப்பை பார்த்தோன்னே தெரிஞ்சிச்சு இவர் நல்லவர் தான் அப்படின்னு. ஆனால் அக்காவுக்கு அப்படி கிடையாது. இப்படி இதை பற்றி நான் பேச விரும்பலை. இதை பற்றி பேசினா எனக்கு தான் ப்ரெஷர் ஏறுது. நான் வேலையை பார்க்குறேன், அவங்க அங்கிட்டு வேலையை பார்க்க போயிட்டாங்க. நம்ம வயனுடைய அம்மாலாம் நம்ம ஜின்னம்மாவை பார்த்துட்டு வைக்கன்னு முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. எப்படி பேசுகிறா பாருங்க. அவங்க பார்த்து சிரிச்சிட்டு சரி விடுங்க, அவள் மனசில் உள்ளதை ஆதங்கத்தை கொட்டிட்டு போகிறா. என்ன பண்ணுறது? இப்போ நம்மளும் அப்படி தானே இருக்கோம். நானும் பாருங்கள், என் பிள்ளைக்கு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சேன். அவள் என்ன பண்ணிட்டு போனா, இது பண்ணிட்டு போனான். இப்போ நாங்கள் என்ன பண்ணுறது? எங்கள் மேலேயே தான் தப்பு. அவன் மேலே எந்த குற்றமும் சொல்ல முடியாது. ஏன்னா அவன் பொண்ணுங்களே வேணான்னு தான் அப்பயுமே அவன் இருந்தான். நாங்கள் தான் பிடிச்சி உனக்கு ஒரு துணை வேணும்னு கல்யாணம் பண்ணி வச்சோம். ஆனால் அவள் என்ன பண்ணிட்டு போனான்? என் பிள்ளை ஏமாற்றிட்டு போனான். பெற்ற குழந்தைன்னு கூட பார்க்காம ஒரு பிறந்த குழந்தை நியூபார்ன் பேபியை அப்படியே பெட்டில் விட்டுட்டு போனான் அவள் ஹாஸ்பிட்டலில். அவன் கொஞ்ச நேரம் வரலைன்னா அந்த குழந்தைக்கு ஏதாவது ஆயிருந்திருக்கும். இல்லை யாராவது தூக்கிட்டு போயிருந்தாங்க அப்படின்னா இப்போ என்ன பண்ணியிருக்கிறது? இப்போ அந்த குழந்தை அனாதையாக இருந்துச்சு. இப்போ ஆலியா வந்துட்டா, ஆலியா தூக்கி திரிட்டா. ஓகே, ஆலியா நீ பார்த்துக்குவான்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஆலியா என் பேத்தியை கைவிட மாட்டான். ஆனால் ஆக்சுவலாக ஆலியா மாதிரி ஒரு பொண்ணு என் பையன் லைஃப் வரலன்னா அப்போ நாங்கள் என்ன பண்ணுறது? இப்போ நாங்கள் பண்ணதுமே தப்பு தான். நாங்கள் இதெல்லாம் பண்ணிவிட்டு இவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு போனதுக்கப்புறம் நாங்கள் ஃபீல் பண்ணோம், இவள் இப்படி பண்ணிட்டு போயிட்டாலே, என் பையனுக்கு நாங்களே இப்படி பண்ணிட்டோமே. நாங்கள் உட்காந்து அழுதோம். அப்போ ஜேஹோப் தான் எங்களுக்கு ஆறுதல் சொன்னான். ஜின்னு அதை பற்றி அவங்க கண்டுக்கலை, பெருசாக கண்டுக்கலை. சரி விடுங்கன்னு அவன் போயிட்டான். நாங்கள் அழுதப்போ ஜேக்கப் எங்களுக்கு ஆறுதல் சொன்னான். இனிமேல் இப்படி பண்ணாதீங்க, அடுத்த லைஃப் அவன் அமைச்சிட்டு போகிறான். இல்லை அவன் பிள்ளைய வச்சு அவனே வாழ்ந்துட்டு போகிறான். நல்ல லைஃப்னு ஒன்று வந்துச்சுன்னா நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் விட்டோம். அதுக்கப்புறம் தான் உங்கள் பொண்ணு எங்கள் லைஃப்குள்ளே வந்தா. எனக்கு முதல்ல உங்கள் பொண்ணை எங்களுக்கு தெரியாது, இப்போ தான் எங்களுக்கு தெரியும். ஆனால் உங்கள் பொண்ணு லைஃப்ல இப்படி நடந்திருக்குன்னு எங்களுக்கு நேற்று தான் தெரியும். பார்த்தீங்களா, நம்ம 2 பேருமே தப்பு பண்ணியிருக்கோம். 2 பேர் ஃபேமிலியுமே தப்பு பண்ணியிருக்கோம். இது யாரையுமே அவங்களை குறையே சொல்லக்கூடாது. நம்ம குறை சொல்லவும் முடியாது, குறை சொல்லவும் கூடாது. அவங்க நமக்கு ஆசை, நம்மளுடைய சந்தோஷத்துக்காக தான் எல்லாத்தையும் பண்ணிட்டு இப்போ அவங்க லைஃப்பை இழந்துட்டு நிற்கிறாங்க. இப்போ அவங்கவுங்களுக்கு லைஃப் கிடைச்சிச்சு. என் பையனுக்கு ஆலியா கிடைச்சிட்டா, ஆலியாவுக்கு என் பையன் கிடைச்சிட்டான். அவ்வளோதான். அவங்க வாழ்ந்துக்குவாங்க. அவங்களுக்கு பிடிச்சாலும் பிடிக்கலைனாலுமே சண்டை போட்டாவது வாழ்ந்துக்குவாங்க. இதில் நம்ம தலையிட முடியாது.
இதுக்கு மேலே நம்ம போய் தலையிட்டோம் அப்படின்னா நம்மளை கோவப்படுவாங்க. சரி ஓகேங்க அப்படின்ட்டு அவங்க வேலையை பார்க்க போயிட்டாங்க. அதாவது லஞ்சுக்கு ப்ரிப்பேர் பண்ணேன், கிளம்பிட்டாங்க. அவங்க லஞ்செல்லாம் முடிச்சு ப்ரிப்பேர்லாம் பண்ணி வச்சுட்டு அவங்க 2 பேரும் போய் அவங்களுடைய மீட்டிங்கை தொடர ஆரம்பித்தாங்க. நம்ம வைனை மறுபடியும் ஆலியா கிட்ட வந்து நம்ம ஜின்னு பாப்பாவை கொஞ்சிட்டு இருக்கு. என்ன தங்க பிள்ளை, என்ன பண்ணுறீங்க? நம்ம ஜின்னு வந்து ஆலியா விட்டு இறங்கவே மாட்டேங்கிறா. இந்த அப்படி எப்படி சொல்கிறது, மடியிலே அப்படி தொத்திக்கிட்டே இருக்கணும். இந்த குழந்தை வந்து இப்படி நெக்கை வந்து ஹக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அந்த மாதிரியே ஜின்னு உட்காந்தே இருக்கா. நம்ம ஒயன் பார்க்குறா. எம்மா வாம்மா, என்னம்மா ஆச்சு உனக்கு, இங்கே வாம்மா தங்கக்குட்டி. ஆலியா பார்த்துட்டு ஒரே அழுக போறா. என்ன நீ, எனக்கு ஒன்றும் புரியல. நீ இது பார்த்தா அம்மான்னு கூப்பிட்டா இன்னைக்கு வந்து ஒட்டிக்கிட்டா. குழந்தையுடைய ஸ்பெஷாலிட்டியே அதுதான். ஒருத்தவங்கள பிடிச்சிருச்சுன்னா அந்த குழந்தை நம்மளை விட்டு போகாது. அது சரி என்கிட்ட வர மாட்டாளே, அதுக்கு நான் என்னடி பண்ணுறேன்? நீ பிடிச்சிருக்கனால தான் குழந்தை வரமாட்டேங்குது, விடு. இங்கே பாரு, குழந்தை அழிச்சுன்னு வச்சுக்கோ, மண்டையில் தலை தூக்கி போட்டு கொண்டுருவேன். அடி பாவி, நீ செஞ்சாலும் செய்வடி, நான் போகிறேன்டி வெளியே. எங்கே போகிற? உனக்கு பொழுது போலன்னு தான் நீங்கள் வந்த உட்கார்ந்தேன், இந்த வேலையை பாரு. ஓகே, அவங்களும் அவங்க வேலையை பார்க்க, அதாவது நம்ம ஆலியா கொடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியே டைம் ஸ்கிப் ஆகி ஈவினிங் ஆகுது. ஈவினிங் எல்லாம் ரெடியாகி நம்ம வெளியே கிளம்பிட்டாங்க. நம்ம அம்மா அப்பா கிட்ட சொல்லிவிட்டு அவங்க வெளியே கிளம்பிட்டாங்க. எங்கே போயிருக்காங்க அப்படின்னா பார்க்கு, பீச்சு, அம்யூஸ்மெண்ட் பார்க்கு அந்த மாதிரி கிளம்பிட்டாங்க. அங்கே போயிட்டு அந்த ரைடிங், அந்த எப்படி சொல்கிறது, ராட்டனம், அந்த தண்ணியிலலாம் போவாங்கல்ல, அந்த ரைடெல்லாம் போயிட்டு இன்றைக்கி ஃபுல்லாக அவங்க என்ஜாய் தான். இந்த ரைடிங்லாம் முடிச்சுட்டு சென்னையில் மெரினா பீச்சு, அந்த பீச்சில் போய் வரிசையாக உட்காந்துட்டாங்க. ஜின்னு, ஆலியா, பாப்பா, ஜேஹோப், ஒயின், ஆரம், யூனா, சுகா, லூனா அவங்க குழந்தைங்க. இப்போ அப்புறம் விமீன் குக்கு, இவங்க 3 பேர் எப்பயும் போல் சிங்கிளாக தனியாக அந்த பக்கம் உட்காந்துருக்கேன். இவங்க ஜோடியாக உட்காந்துருக்காங்க. எல்லோரும் பீச்சை பார்த்துட்டு அவங்க லைஃப்பில் நடந்தது பேசிட்டு ஜாலியாக அவங்க அந்த மாதிரி அங்கிட்டு போயிட்டுருக்கு. ஆரம், யூனா, சுகா, லூனா எப்படி மீட் பண்ணாங்க, அவங்களுக்குள்ள எப்படி லவ் வந்துச்சு, அதை வந்து நம்ம ஜின்னுக்கிட்டே ஹொப்பிக்கிட்டேயும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுடைய லைஃப் எப்படி என்ஜாய்மெண்ட்டாக அந்த விமன் குக் 3 பேர்கிட்டையுமே சொல்லி அவங்க அங்கிட்ட என்ஜாய் பண்ணிட்டுருக்காங்க. நம்ம இங்கே கட் பண்ணிவிட்டு அதே இந்தியாவில் ஒரு பெரிய மேன்ஷனில் ஒரு வீட்டில் ஒரு பொண்ணை காமிக்கிறோம். அந்த பொண்ணு வேறு யாரும் இல்லை, நம்ம ஸ்வேதா, நம்ம ஜின்னுடைய எக்ஸ் ஒய்ஃபு. அந்த பொண்ணை காமிச்சோம் அப்படின்னா அந்த பொண்ணு நல்ல டேனியல் கூட குஜல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு. குஜல்ஸ்னால் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கு. அந்த மாதிரி பண்ணி முடிச்சுட்டு அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம டேனியல் தான் கேட்குறாரு, ஆமா நீ ஜின்னை விட்டுட்டு வந்தியே, அவனை மேரேஜ் பண்ண, உனக்கு என்ன அப்படி கிடைச்சிது? நீ வந்து ஒன்று யோசிப்பார், அவன் வந்து பெரிய சிஇஓ, அவங்ககிட்ட இல்லாத பணம் கிடையாது. நான் போயிட்டு அந்த சொத்தை அப்படியே ஆள்றதை விட நான் போயிட்டு அந்த குழந்தைய பெற்று கொடுத்தா அவன் எனக்கு ஒரு பெரிய பல்கான அமௌண்ட் கொடுக்குறேன்னு சொன்னான். அதை வாங்கிட்டு தான் வந்து இப்போ நம்ம ஜாலியாக இருக்கோம். ஓஹோ, அவனை ஏமாற்றணும் அப்படின்னு ஒரு கில்ட்டி ஃபீலிங் கூட உனக்கு தெரியாதா? அவங்க இருக்கான் சாம்பார், அவன் ஒரு அவன் விட்டாலும் வேலைண்டே கிடப்பான். அவனுக்கு இந்த மாதிரியெல்லாம் தெரியவே தெரியாது. அவன் தண்ணி அடித்தனால மட்டும்தான் அவன் எங்கிட்டே வந்து இருந்து அந்த குழந்தைய வயிற்றில் வந்துச்சு. இல்லைனாலுமே அவன் வேலைட்டு தான் போயிருப்பான். பார்த்தீங்களா, சின்ன சாம்பாருன்றது இருக்கு அவளுக்கு. பின்னாடி ஏதாவது பெருசாக செஞ்சு விட்ருவோம் அவளுக்கு. ஸோ இப்படி நான் உங்களோட இருக்கேன் பாரு, சாட்டிஸ்ஃபைடு. இதோட சாட்டிஸ்ஃபைடு இவர் என்ன வேணும்? இதுதான் லைஃப், இப்படி தான் இருக்கணும், ஹாப்பியாக இருக்கணும். பணம் இருக்கா, நம்ம வாங்குகிறோமா, இந்த மாதிரி குஜல்ஸ் பண்ணுறோமா, இந்த மாதிரி இருக்கணும். சரிடி அப்படின்னு சொல்லிட்டு டேனியல் வந்து ஹக் பண்ணிட்டு அவங்க அங்கிட்டு தூங்கிட்டாங்க. இங்கிட்டு நம்ம அதே இந்தியாவில் ஜாக்சன் அண்டு லூசி சைடு காமிச்சோம் அப்படின்னா, இந்த ஜாக்சன் வந்து நம்ம ஆலியாவுடைய எக்ஸ் ஹஸ்பண்டு. இவங்க காமிச்சோம் அப்படின்னா நம்ம லூசி வந்து ஜாக்சன் கிட்ட கேட்குறாங்க, அம்மா நீ என்ன லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவ்வளோ அந்த டார்ச்சர் பண்ணிட்டு வந்தேன்னு சொன்னேன், ஒரு கொஞ்சம் கில்ட்டி கூட இல்லையாவா? எனக்கு எதுக்கு கில்ட்டி இருக்கும்? நான் உன்னைய பிடிச்சிருக்கேன், நான் உன்னை தான் மேரேஜ் பண்ணிக்கணும்னு நினச்சேன். ஆனால் நம்ம 2 பேருக்குள்ள ஒரு சின்ன சண்டை வந்து அந்த சண்டையை எங்கள் அம்மா அப்பா ஏற்றுக்கிட்டு அதை ஒரு
விஷயமா ஏற்றுக்கிட்டு அவளை பிடிச்சி கல்யாணம் பண்ணி வச்சாங்கன்னா நான் அவளை வீம்புக்குனே தான் அடித்தேன். இதோ இப்போ நீ எனக்கு சந்தோஷத்தை கொடுக்குற பாரு. அவங்களும் அந்த மாதிரி தான் பூஜாஸ் பண்ணிட்டுருக்காங்க. இதோ இப்படி இருக்க பாரு, இவன் அந்த மாதிரி எனக்கு எதுவுமே கொடுக்கல. என்ன பேபி சொல்கிற? ஆமாம், அவள் பெரிய சாம்பார். அவள் ஏதோ காலேஜ் படிச்சுட்டு போல, காலேஜ் படித்த பிள்ளை எனக்கு அமைச்சு அவள் படிக்கணும் தான் சொல்லிக்கிட்டு இருந்தான். அன்றைக்கி நைட்டு படித்து பிடிச்சிட்டு தான் வந்து ஃபர்ஸ்ட் நைட் ரூம்லேயே வந்து படுத்தா. எத்தனை மணி? நைட் 2 மணிக்கு. நாளைக்கு காலையில் எனக்கு எக்ஸாம் இருக்குது, நான் எக்ஸாம் போகணும் அப்படின்னு. எனக்கு அவள் ஒரு சந்தோஷத்தை கூட அவள் எனக்கு கொடுக்கல. என்ன பேபி? ஆமாம், அதான் எனக்கு கோவம் வந்துருச்சு. அதான் பிடிச்சி அடித்து கொடுமைப்படுத்திட்டேன். எனக்கு அந்த எந்த ஒரு கில்ட்னஸுமே கிடையாது. நான் இப்போ எப்படி சந்தோஷமாக உங்ககிட்ட இருக்கேன், இந்த மாதிரி தான் இருக்கணும். அதை விட்டுட்டு சும்மா படிப்பு. இப்போ அவளை யார் படிக்கணும்னு சொன்னான்? நான் என்ன படிக்க இதுதான் சொன்னேன், படிக்கவா சொன்னேன்? என்கிட்ட இது எனக்கான சந்தோஷத்தை கொடு, நீ நல்லா பார்த்துக்கிறேன் அப்படின்னு தான் நான் சொன்னேன். அவள் அதெல்லாம் அவளுக்கு அது புரிஞ்சிச்சா என்னன்னு கூட தெரில. நான் படிக்கணும் அப்படின்ட்டு அவள் போயிட்டா. எனக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. அதான் அடுத்த நாள் குளிச்சு வந்து நான் மேக்ஸிமம் தண்ணி அடிக்கலைன்னா நான் வந்து யாரையுமே அடிக்க மாட்டேன், அது உனக்கே தெரியும். அதான் தண்ணி அடிச்சு வந்து பெல்ட்டை வச்சு அவளை அடிச்சிட்டேன். அதுக்கடுத்த நாள் அவளை ட்ரக்ஸ் அடிச்சுட்டா அது வந்து அவளை ஒரு தடவையாவது டேஸ்ட் பண்ணிடுன்னு நினச்சேன். அவள் அதுலேருந்து தப்பிச்சு போயிட்டா. அதில் கோவப்பட்டு தான் அவளோட மண்டையை நான் உடைச்சிட்டேன். அப்படியே போய் எங்கள் அம்மா அப்பா கிட்ட சொல்லிட்டா. அவங்க வந்து எங்கள் அம்மா அப்பா கிட்ட சொல்லி எங்கள் அப்பா என்னை அடித்து என்னை வெளியே துரத்தி விட்டாரு. நீ இவ கூட இருக்கிறதா இருந்தா இரு, இல்லை அவள் கூட போகிறதா, அதாவது உன் கூட போகிறதா இருந்தால் அப்படியே போக சொல்லிட்டாங்க. நான் வந்துட்டேன். இப்போ நீ எனக்கு இந்த சந்தோஷத்தை கொடுக்குற பாரு, இந்த சந்தோஷத்தை அவளால் கொடுக்க முடியாது. சரி விடு பேபி, எதுக்கு இந்த டயத்தில் அவளை பற்றி பேசிக்கிட்டு? அதுவும் ரைட்டு தான் பேபி. அவங்க அப்படி அங்கிட்டு அவங்களுடைய லைஃபு பாருங்க. இந்த 2 இது எப்படி பேசிக்கிட்டு இருக்குதுங்கன்னு. இதுதான் லைஃபு, இப்படி தான் இருக்கணும்னு பேசிக்கிட்டு இருக்க. இவனுக்கு வச்சு செய்யணும் ஏதாவது. பேசாமல் எனக்கு இவனுக்கு ஏதாவது வச்சு செய்கிறதா பார்க்குறேன். இப்படியே கட் பண்ணி நம்ம பாய்ஸ் கேர்ள்ஸ் சைடு காமிச்சோம்னா இப்போது நைட்டு ஒரு 8 மணி இருக்கும். அவங்க எல்லாரும் பீச்சில் உட்காந்து அவங்க என்ன மறந்து, அதாவது அவங்களையே மறந்து ரொம்ப நாள் கழித்து ஹாப்பியாக இருக்காங்க. அதாவது நம்ம விமென் குரூப் 3 பேர் என்ன தான் அவங்க வீட்டுக்குள்ளேயே இருந்து கேமே விளாண்டாலும் இந்த மாதிரி பீஸ்ஃபுல்லாக இந்த பீச்சை பார்க்குறது, ரைடிங் போகிறது, இதெல்லாம் அவங்க பண்ணது கிடையாதுல்ல. வீட்டில் அவங்க வாட்டுக்கு அவங்க அம்மா அப்பா சொல்கிறத செய்வாங்க, சாப்பிடுவாங்க, கேம் விளாடுவாங்க, அந்த மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி தான் ஜிம்னு வந்து சிஓவாக இருக்கிறதுனால கம்பெனி போவார், பாப்பாவை பார்த்துக்குவார். அதே மாதிரி தான் ஹொபியும். அவன் கம்பெனிக்கு போவார், வீட்டுக்கு வருவார், அப்போ போய் ஜின்னு பாப்பாவை பார்த்துட்டு வருவார், அவங்க அம்மா அப்பாவை பார்ப்பார். இப்படி தான் அவங்க லைஃப் போயிட்டுருக்கான். ஆலியாவுக்கும் இப்படி தான். கம்பெனிக்கு போவாங்க, ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸாகவே இருந்திருப்பாங்க. ஒயன் வீட்டுக்குள்ளேயே இருந்திருப்பாங்க. அவங்களையும் ரொம்ப வெளியே விட்டுருக்க மாட்டாங்க. ஏன்னா ஒயன் வந்து தனியாக இருக்கிறா, வெளியே போனால் ஏதாவது தனியாக இருந்தால் ஏதாவது நடந்துடும் அப்படின்னு நம்ம ஒயனுடைய அம்மாவுமே ஒயனை எங்கேயுமே அனுப்பியிருக்க மாட்டாங்க. ஆலியா இருந்தால் வெளியே அனுப்புவாங்க. ஆலியா வந்து கொஞ்சம் தைரியமான பொண்ணு அப்படின்னு. அவள் வந்து ஏன் பயந்தா அப்படின்னா அவளுக்கு அப்படி ஒரு இம்பேக்ட் நடந்ததுனால அவள் பயந்தாலே தவிர அவள் வந்து பயப்படுற பொண்ணே கிடையாது ஆலியா. திடீர்னு ஒருத்தவங்க நல்லா நம்ம கூட இருந்த ஒருத்தவங்க திடீர்னு அடிச்சு கொடுமைப்படுத்துறாங்கன்னா அது யாருக்கா இருந்தாலும் பயம் வரத்தானே செய்யும். ஸோ அதனால அவங்க அப்படி பயந்தாங்க. இல்லைனாலுமே ஆலியா வந்து ரொம்ப தைரியமான பொண்ணு தான். யார் இல்லைனாலுமே ஜாக்சன் எவ்வளோ பெரிய அவங்ககிட்ட இருந்தெல்லாம் தப்பிச்சு வர முடியுமா? இவங்க தப்பிச்சு வந்திருக்காங்க. ஸோ இதில் அவங்க தைரியமான பொண்ணு தான். அவங்க ரொம்ப வீக்கெல்லாம் கிடையாது. ஒயன் ரொம்ப பயப்படுவாங்க, எதுக்கு எடுத்தாலும் பயப்படுவாங்க. ஸோ அவங்க அம்மா அப்பா வெளியே விட மாட்டாங்க. ஆலியா இருந்தால் வெளியே விடுவாங்க. அதனால ஒயனுக்குமே வீட்டுக்குள்ளேயே இருந்து அவங்களுக்கு இப்படி வெளியே இப்போ ஃப்ரெண்ட்ஸ் கூட, நம்ம அக்கா கூட, நம்ம ஃப்ரெண்ட்ஸு கூட வந்தது அவங்களுக்கு ஒரு ஹாப்பி, பீஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ எல்லாருமே அவங்களையே மறந்து உட்காந்துட்டாங்க. அதுக்கப்புறம் தான் விமீன் குக் 3 பேர் ஹயாங் மணி 8 ஹயாங். என்னது மணி 8? ஐயோ வாங்கடா வீட்டுக்கு போகலான்னு அவங்க கிளம்பி வீட்டுக்கு போயிட்டாங்க. காரில் வரும்போதே பேசிகிட்டு இருக்காங்க. என்ன மறந்து நம்ம அப்படியே உட்காந்துட்டோம்ல. ஆமாம் ஹயாங், நான் இந்த மாதிரிலாம் இருந்ததே இல்லை. எங்கள் வீட்டில் என்னதான் நான் சும்மா இருந்து நான் கேமே விளையாண்டாலும் இப்படியெல்லாம் நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இல்லை ஹயாங். ஆமாம், நானும் இருந்தது இல்லைடா. நம்ம ஜின்ன சொல்கிறான், நானும் இருந்தது இல்லைடா. நானும் ஏதோ ஒர்க்கு பாப்பா பார்த்துட்டே இருந்தேன்னா எனக்குமே வீட்டுக்குள்ளே ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக தான் இருக்கும். நம்ம லைஃப் இப்படி மாறாதா அப்படின்னு தான் நானுமே இருந்தேன். ஆமாம் யங், வேறு என்ன பண்ணுறது?
ரொம்ப ஜாலியாக இருந்துச்சுல. நம்ம ஜின்னு பாப்பா வந்து அவங்களுடைய வாய்ஸில் ஓ என்னமோ பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஜின்னு ஆளையும் பார்க்குறாங்க. என்ன பாப்பா பார்க்குறா பார்த்தா அங்கேக்குள்ளே வண்டியில் போயிட்டு பலூன் நம்ம இந்தியாவிலலாம் விற்பாங்கல்ல வெளியே உட்காந்து அந்த பலூனை பார்த்து கை காமிக்கிறா. ஆலியா வந்து விண்டோ கிட்ட உட்காந்துருப்பாங்க. அவங்க ஆலியா பக்கத்தில் நம்ம ஜின்னு உட்காந்துருப்பாரா. ஆனால் நம்ம பாப்பா வந்து இந்த பலூனை கேட்குறத பார்த்துட்டு அம்மா அதாவது சுகா வந்து வண்டி ஓட்டிகிட்டு இருந்திருப்பாங்க. சுகாட்ட அண்ணா கொஞ்சம் வண்டியை மட்டும் நிப்பாட்டுங்கண்ணா. ஏம்மா என்னாச்சு? இல்லைண்ணா பாப்பா பலூன் கேட்குறா. சரிம்மா. நாங்கள் வந்து ஓரமாக நிப்பாட்டிட்டு நம்ம ஜின்னு ஆலியா போய் 2 பேருமே பாப்பாவுக்கு அவங்க அது ஜின்னு ஒரு பலூனும் ஆலியா ஒரு பலூனும் வாங்கி கையில் கொடுக்குறாங்க. அந்த பாப்பா பலூனை பார்த்துட்டு நல்லா சிரிக்குது. நல்லா வாய் விட்டு சிரிக்குது. நம்ம வந்து ஜின்னு வந்து பார்க்குறாரு. இத்தனை வருஷமா என் கூட இருந்த பிள்ளை திடீர்னு ஆலியா கிட்ட போகிறது சிரிக்கும்போது அவருக்கே ஒரு மாதிரி நல்லா ஹாப்பியாக இருக்குது. இத்தனை நாள் இப்படி இல்லாத குழந்தை இப்படி டக்குன்னு சிரிக்குதே அவருக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது. அப்போ நம்ம இவங்களை வந்து கல்யாணம் பண்ணது வந்து வீண் போகலை. இவங்க வந்து நல்லா தான் பார்த்துக்குறாங்க. இவங்கள நம்பலாம். நம்ம லைஃப் மாறிடும் அப்படின்னு அவருக்குள்ளே ஒரு ஹோப் வந்துருச்சு. அதே மாதிரி தான் நம்ம ஆலியாக்கும். நம்ம இவர் கையில் வந்துட்டோம். முதல் நம்ம லைஃப் அப்படி இருந்துச்சு. இப்போ நம்ம லைஃப் இவர் கைக்கு நம்ம போயிட்டோம். இனிமேல் நம்ம லைஃப் நல்லா இருக்கும் அப்படின்னு அவங்களுடைய தாட்டு போயிடுச்சு. பலூன்லாம் வாங்கிட்டு அவங்க காரில் ஏறி அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. வீட்டுக்கு போய் நேராக கார் வீட்டு வாசலில் போய் நிற்கிது. நம்ம பேரண்ட்ஸ் எல்லாம் வெளியவே உட்காந்து எப்படா வருவாங்க. அதாவது 6 மணிலேருந்து அவங்க வாசலையே தான் விட்டு குறுக்குறு பார்த்துட்டு இருக்காங்க. நீங்கள் வருவாங்களா மாட்டாங்களா, நீங்கள் வருவாங்களா மாட்டாங்களா. நம்ம கார்லேருந்து இறங்கி வந்த கேர்ள்ஸு பாய்ஸும் ஒரு நிமிஷம் பயந்துட்டாங்க. ஏன்னா இந்தியாவிலாம் தெரியும் வீட்டு வாசலில் லைட்டு இருக்கும். அந்த லைட்டு போட்டால் மட்டும்தான் வெளிச்சமே தெரியும். இவங்க 4 பேர் இந்த அது எப்படி சொல்கிறது, அந்த வாசல் வந்து தின்ன மாதிரி இருக்கும்ல உட்கார்றதுக்கு, லைக் இது கல் மாதிரி இருக்குல்ல, அந்த கல்லில் இங்கிட்டு நம்ம ஜின்னு ஒயினுடைய அம்மா, இங்கிட்டு வந்து ஜின்னு ஒயினுடைய அப்பா அப்படி உட்காந்துருக்காங்க. இவங்க நம்ம கார்லேருந்து இறங்கிட்டு இருந்த ஃபஸ்ட்டு ஆலியா தான் இறங்கியிருப்பாங்க. அங்கிட்டு டிரைவர் சீட்லேருந்து சுகா இறங்கியிருப்பாரு. இடி விண்டோ சீட்லேருந்து நம்ம ஆலியா இறங்கியிருப்பாங்க. ஆலியா வந்து பாப்பா கிட்ட அந்த பலூனை வச்சு இங்கே பாருங்கள் பலூனு அப்படின்னு சொல்லிட்டு நாட்டு காமிச்சிட்டு இப்படி டக்குன்னு இப்படி மேலே இப்படி பார்க்கும்போது அவங்களே ஒரு நிமிஷம் ஆலியா வந்து பயந்து திரும்பி ஜின்னை வந்து இப்படி பிடிச்சிட்டாங்க. அவங்களுடைய ஷோல்டர் இருக்கா அது கை இருக்குல்ல அந்த கையை அப்படியே பிடிச்சிட்டாங்க. ஜின்னு பார்க்குறாரு, என்னம்மா அப்படி கையை பிடிக்கிற. நம்ம ஜின்னுமே பார்த்து ஒரு நிமிஷம் பயந்துட்டாரு. என்ன அவர் கையை பிடிக்கிறாங்கன்னு பார்த்துட்டு இன்னும் அவருமே பார்த்துருப்பாரு. ஜின்னுமே ஒரு நிமிஷம் பயந்துட்டாரு. இது என்னது, யார் இப்படி உட்காந்துருக்கா. அதுக்கப்புறம் தான் நம்ம பேரண்ட்ஸ் எல்லாம் லைட்டை போடும்போது தான் அம்மட்டு பேத்துக்குமே உசுறு வந்துச்சு. நம்ம விமின் குக்கலாம் எதுக்கு ஆண்டி இப்படி உட்காந்துருக்கீங்க, நீங்கள் எப்போ வருவீங்களா மாட்டிங்களா நான் பார்த்துட்டு உட்காந்துருக்கேன்டா. அதுக்கு நீங்கள் ஒரு கால் பண்ணாலே நாங்கள் எடுத்துப்போம். ஆமாம்ல கால் பண்ணியிருக்கணும்ல, நாங்கள் மறந்துட்டோம். அது சரி. அவங்க எல்லாருமே பார்த்துட்டு அம்மா சாப்பிட்றீங்களா, இல்லை நாங்கள் வந்து வெளியவே சாப்பிட முடிச்சுட்டு வந்துட்டோம். அது சரி, நீங்கள் இப்படி பண்ணுவீங்கன்னு தெரியும், நாங்களும் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம். பார்த்தியா விவரத்தை. சரி போங்க போய் ரெஸ்ட் எடுங்க. அப்படி போய் நீங்கள் விளையாண்டுட்டு வந்திருப்பீங்க. இன்னும் ரைடிங்லாம் போனீங்களா. சூப்பராக இருந்துச்சு மம்மி. ஜின்னெலாம் மம்மி இந்த மாதிரியான விளையாட்டை நான் வந்து என் லைஃப்லேயே பார்த்ததில்ல மம்மின்னு அவர் ஜாலியாக போகிறாரு. நம்ம ஜின்ன அம்மாலாம் பார்த்துட்டு இப்போ தான் என் பில்ல முகத்தில் நான் சந்தோஷத்தவே பார்க்குறேன். இப்படியே இருந்தால் சரி. அவங்க ரூமுக்கு கிளம்பிட்டாங்க. அதாவது நம்ம பேரண்ட்ஸ் 4 பேருமே ஒரே ரூமில் தான் இருப்பாங்க. அந்த ரூமுக்குள்ளே வந்து 2 பெட் இருக்கும். நம்ம ஒயின் இருக்காங்க, ஒயினுடைய அம்மா அவங்க அப்பா, நம்ம ஜின்னுடைய அம்மா அப்பா அப்படி பெட்டில் படுத்து அப்படி அவங்களுடைய பெட்டு இருக்கும். அது ஆப்போசிட் சைடாக இருக்கும். ஆப்போசிட்டில் அவங்க 2 பேர் பெட்னா இந்த ஆப்போசிட்டில் அவங்களுடைய பெட். அந்த மாதிரி ஒரே ரூமில் 2 பெட் இருக்கும். அப்படி அவங்க ஒரே ரூமை அவங்க ஷேர் பண்ணிட்டாங்க. அவங்க போய் மற்ற எல்லாருமே அவங்க ரூமில் வந்து தூங்க போயிட்டாங்க. தூங்கிட்டு அப்படியே மார்னிங் நெக்ஸ்ட் அப்படியே டைம் போய் அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. அப்படி தான் ரொட்டீன் போயிட்டு அப்படியே 1 வீக் லேட்டர் அவங்க எல்லாருமே இப்போ நம்ம ஆரம்பு சுகா நம்ம ஜேஹோப்பும் சரி ஜின்னும் சரி விமின் குக்கும் சரி இவங்க எல்லாருமே கொரியா லேண்ட் ஆகிட்டாங்க. அப்படியே 1 வீக் போய் சண்டே அவங்க ஏறி மண்டே மார்னிங் இறங்கியிருப்பாங்க. அப்படியே அவங்க வந்து அங்கே கொரியாவில் போய் செட்டில் ஆகிட்டாங்க. இப்போ நம்ம ஜின்னு வீட்டில் தான் நம்ம ஆலியா இருக்காங்க. நம்ம ஜேஹோப்புக்குன்னு தனியாக ஒரு வீடு இருக்கும். ஏன்னா அவங்க எல்லாருமே வந்து அங்கிட்டு தானே ஆஃபீஸ் இருக்குது. நம்ம ஜின் அண்டு ஹொப்பியோடைய அப்பா அம்மா வந்து ஒரு வீட்டில்,
ஜின் அண்ட் ஆலியா பாப்பா ஒரு வீட்டில், ஹொப்பி ஒயின் ஒரு வீட்டில், நம்ம ஆரம் சுகா அவங்க 2 பேரும் பிரதர்ஸ் அப்படின்றனால அவங்க ஒரே வீட்டில் தான் அப்படி இருந்துட்டாங்க. இப்போ நம்ம ஜின் வீட்டு சைடு காமிச்சோம் அப்படின்னா, ஜின் வந்து அறக்க பறக்க என்னுடைய டையை காணோம், ஷூவை காணோம். நம்ம ஆலியா அப்படியே உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஏங்க ஏங்க இருங்க, ஏங்க இவ்வளோ டென்ஷன் ஆகுறீங்க? ஐயோ ஆலியா, ஒரு வாரத்துக்கு முன்னாடி போட்டு போனேன் ஆலியா, எதையுமே காணோம். நீங்கள் பாருங்கள், பொறுமையாக தேடுங்க, எதாக இருந்தாலும் கிடைக்கும். நீங்கள் இப்படி அவசரப்பட்டீங்கன்னா எதுவுமே கிடைக்காது. நீங்கள் தான் CEO. இப்போ மணி என்ன? மணி இப்போ 8 தாங்க ஆகுது. உங்களுக்கு 10 மணிக்கு தானே. பொறுமையாக தேடுங்க. ஓகே ஆலியா. நம்ம ஆலியா வந்து பாப்பா வந்து கீழேவே இறங்க மாட்டா. நான் இறங்கவே மாட்டேன் மம்மி அப்படின்ற மாதிரி நம்ம ஜின்னு வந்து ஆலியா கையிலேயே தான் இருக்கா. நம்ம ஆலியாவாலையும் அங்கிட்டு எந்திரிச்சு போக முடியல. ஏன்னா அவங்களுமே ஒரு ஒர்க் உமன் தானே. அவங்க வந்து அந்த லேப்டாப்லேயே அவங்களோட ஒர்க்கை பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம லேப்டாப்பில் பாப்பாவை பார்த்துக்க, திடீர்னு வந்து பாப்பா வந்து அழுதா அப்படின்னா அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்க, குளிப்பாட்ட, இப்படியே உங்களுடைய அப்படி ரொட்டீன் அந்த 1 வீக்குமே அப்படி தான் போயிருக்கும். வெளியே போகிறது அப்படி போயிருக்கும் நம்ம இந்தியாவில். இப்போ அவங்க வந்து ஒர்க்கு வீட்டிலேருந்து பார்க்குறாங்க. பாப்பா வீட்டிலேருந்து பார்த்துக்கணும். இன்னும் வந்து மெய்ட்ஸ் கிட்ட தான் கொடுத்துட்டு போயிருப்பாங்க. மெய்ட்ஸ் வந்து எவ்வளோ தூரம் தான் பார்ப்பாங்க. இல்லைன்னா சம்டைம்ஸ் ஜின்னு பார்த்துக்குவார் வீட்டிலேருந்து. ஜின்னு வந்து ஒப்பியை வேலைக்கு விட்டுட்டு அவர் போவார். நம்ம திடீர்னு வந்து ஆலியாவுக்கு வந்து ஒரு மைண்டில் வந்து ஒன்று தோணுது. ஓகே, இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்ட்டு அவங்களுக்கு ஒன்று தோணுது. அது என்னன்னு நம்ம பார்ப்போம். அவர் எல்லாத்தையுமே தேடி முடிச்சு, என்ன ஜின்னு தேடிட்டிங்களா? ஆமாலியா, இந்த இருக்குது. எதாக இருந்தாலும் பொறுமையாக தேடணும். நானும் பிஸ்னஸ் உமன் தான். நானும் இந்த மாதிரி ஷூவு, டை, என்ன நான் வந்திருக்கிறது உங்களுக்கு தெரியும் தானே. நான் மோஸ்ட்லி ஃபேன்சி ஷர்ட்டு தானே போடுவேன், கோட் ஷூட்டு தானே போடுவேன். ஆமாலியா, இந்த மாதிரி தான் நானும் போடுவேன். எதாக இருந்தாலும் பொறுமையாக தேடணும். ஏன்னா நானுமே ஒரு கம்பெனி வச்சுருக்கேன், நீங்களும் ஒரு கம்பெனி வச்சுருக்கீங்க. அப்படி தான் வேலைன்னா அப்படி தான். மீட்டிங் இருக்கும். இங்கே மீட்டிங் இங்கே இருக்கிறது இல்லாமல் அப்ராடில் மீட்டிங் இருக்கும், அமெரிக்காவில் மீட்டிங் இருக்கும். திடீர்னு இந்தியாவுக்கு மாற்றி விடுவாங்க. நான்லாம் திருப்புன்னு இருக்கும்போது எனக்கு நான் இந்தியாவில், அதாவது நான் கொரியாவில் மார்னிங் இருப்பேன். எனக்கு இந்தியாவில் ஈவினிங் எனக்கு மீட்டிங் சொல்லுவாங்க. நான் அட் அ டைமில் நான் இங்கேருந்து இந்தியா போகணும். திடீர்னு மார்னிங் நான் இந்தியாவில் இருப்பேன். ஈவினிங் மார்னிங் நான் கொரியாவில் இருந்தேன்னா இந்தியாவுக்கு ஈவினிங் இந்தியாவில் இருப்பேன். கொஞ்சம் பார்த்துக்கோங்க என் நிலைமையை. அப்படி தான் நம்மளுடைய லைஃபு. அதுக்கு நம்ம டென்ஷனே படக்கூடாது. நம்ம வாட்டுக்கு போகணும். இதுதான் இருக்கிற லைஃப்பை ஹாப்பியாக வாழணும். நம்ம ஜின்னு பார்க்குற, யாருமா நீ எங்கேருந்துமா வந்த, இத்தனை நாள் எங்கே இருந்த அப்படின்ற மாதிரி ஜின்னு குறு நம்ம ஆலியாவே பார்க்குறாரு. ஆலியா இதெல்லாம் சொல்லி முடிச்சு, என்ன ஜின்னு எதுக்கு இப்படி குறுன்னு பார்க்குறீங்க? ஒன்றும் இல்லை ஆலியா, ஒன்றை மாதிரிலாம் என்னால் இருக்கவே முடியாது இல்லையா, சத்தியமாக. நான் ரொம்ப எப்படி சொல்கிறது, நான் ரொம்ப ரூடான பர்சன். எதாக இருந்தாலும் திட்டி விட்டுருவேன். நீங்கள் மட்டும் இல்லை, வேலையில் நம்ம எம்ப்ளாயி தப்பு பண்ணால் திட்ட தான் செய்வோம். ஆனால் நான் என் எம்ப்ளாயி திட்டேனே அப்படின்னு நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பேன். என்ன ஆலியா சொல்கிற, நீ கஷ்டமெல்லாம் படுவேன்? இல்லை, என்னை பார்த்து உங்களுக்கு எப்படி தெரியுது? என் மனசு கல் மனசுன்னு நினைக்கிறீங்களா? அது சரி, இந்த கல்லுக்குள் இருக்குன்னு சொல்கிறாங்க, அது உண்மையா ஆலியா? ஆமாம், எனக்குள்ளேயும் ஒரு இருக்குது, ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு மனசாட்சி இருக்குது. ஓ சரி ஆலியா, உனக்குள்ளே மனசாட்சி இருக்கிறது நான் இப்போ தான் பார்க்குறேன். போங்க, நீங்கள் ரொம்ப பேசுகிறீங்க, இருங்க உங்கள் வாயை தச்சு விட்றேன். வேணாம் ஆலியா, என் வாய் தான் எனக்கு ஸ்ட்ரென்த்தே. இதை வச்சு தான் நான் பேசுகிறேன். நான் வேர்ல்டு வைட் ஹேண்ட், இங்கே வருங்க. வேணாம் நீங்கள் அதெல்லாம் சொல்லாதீங்க. நீங்கள் எவ்வளோ வேணாலும் பேசுங்க, நான் கேட்குறேன். ஆனால் இந்த வேர்ல்டு வைட் ஹேண்ட்ஸை மட்டும் சொல்லாதீங்க ஜின். அவங்க காதை பொத்திக்கிட்டாங்க. சரி ஆலியா, ரொம்ப கோவப்படாத, ரொம்ப பதட்டப்படாத, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிட்டார். நம்ம இங்கிட்டு ஹொப்பி அண்டு ஒயின் சைட் பார்த்தோம் அப்படின்னா, நம்ம ஹொப்பி அப்படித்தான் ரொம்ப இந்த டையர் தேடுறது எல்லாத்தையுமே அவருமே அப்படியா உட்காந்து தேடிக்கணும். ஒயரெல்லாம் மண்டியில் ஒரு கொட்டு கொட்டி, இப்போ எதுக்கு நீங்கள் அவசரப்படுறீங்க? ஒழுங்காக தேடிங்க, எங்கே வச்சிங்க இவங்கள யோசிச்சு பாருங்கள். இல்லைங்க அப்படின்னு இல்லைங்க. ஓகே ஆலியா, சரி ஓகே ஒயன், ரீகால் பண்ணுங்கள். ஒரு வாரத்துக்கு முன்னாடி நம்ம மேரேஜுக்கு நீங்கள் வந்தீங்க, எங்கே போட்டு போனீங்க? யோசிங்க. ஆலியா, என்னுடைய ரூம் பக்கத்தில் ஒரு ரூம் இருக்கும். அந்த ரூமில் தான் ஆலியா ஒயின் போட்டிருக்கேன். ஆலியானே வருதுடா, சாரிடா. ஆலியான்னு ரொம்ப கூப்பிட்டு எனக்கு ஆலியானே வருது. அங்கே தான் போட்டிருக்கேன் ஒயன். போய் தேடுங்க, போய் எடுங்க. ஜேஹப்பும் போய் எடுத்துகிட்டு வந்துட்டார். எதாக இருந்தாலும் உட்காந்து ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிக்கணும். யோசிச்சா தான் ஞாபகமே வரும்.
ரொம்ப தேங்க்ஸ் ஒயன். போதும் நீங்கள் ஃபில்டர் தண்டனையை போட்டது போதும். இப்போ நீங்கள் வேலைக்கு கிளம்பு. என்ன ஒயன் ஒன்று கிடைக்குமா? என்னது? இதுதான். சரி வாங்க. நம்ம மைனிக்கு ஒரு நிமிஷம் ப்ளஷ் ஆயிடுச்சு. என்ன மனசு இப்படிலாம் கேட்குது? இந்த மனசு இப்படிலாம் பேசுவாரா? அவர் திடுப்புன்னு போனால் அவர் நம்ம ஒயனை பிடிச்சி திடீர்னு லிப்கி சரிச்சிட்டு அவர் வீடு ஓடி போயிட்டார். ஒயனி ஏய் அப்படின்னு கத்துறாங்க. போடி அப்படின்ட்டு அவர் நம்ம ஹொப்பி ஓடிட்டாரு. நம்ம டை ஷூவெல்லாம் மாட்டிட்டு ஓடிட்டாரு. ஒயனுக்கு ப்ளஷ் ஆயிடுச்சு. என்ன மனுஷன் அப்படின்னு மாதிரி அவங்க புரிஞ்சுக்கிட்டே போயிட்டாங்க. இதெல்லாம் தாங்க முடியாது, ப்ளஷ் ஆகிறத யார்ட்டையும் காமிக்க மாட்டேன்னு மூஞ்சியை மூடிட்டு போயிட்டாங்க. இப்போ நம்ம ஒயின் தான் நம்ம ஆலியாவுக்கு கால் பண்ணுறாங்க. அக்கா, நம்ம ஆலியா டிங்கிட்டு திரும்பி பார்க்குறாங்க. ஹலோ யாரு? நான் தாண்டி ஒயன். சரு. ஆமாம் நீ தான். இல்லை யாரையும் நீ இப்போ அக்கான்னு கூப்பிட்டாங்க. நான் தாண்டியா கூப்பிட்டேன். வெண்ண நீ அக்காலாம் கூப்பிட வேணாம். நீ எப்பயும் போல் என்னை நீ ஆலியானே கூப்பிடு. சரி ஓகேடி. என்ன பண்ணுற? நானா லேப்டாப்பில் வேலை பார்த்துட்ருக்கேன். பாப்பா என் கையில் தான் இருக்கா. ஏன்டி இறக்கவே மாட்டியா அவளை? நான் இறக்கவே மாட்டேடி என் பிள்ளைய. இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? இப்போ எதுக்கு கால் பண்ணேன்? இல்லைடி, ஹொப்பி வேலைக்கு போயிட்டாரு. இங்கே ஜின்னு தான் வேலைக்கு போயிட்டாரு. நீயாவது பிஸ்னஸ் உமன், லேப்டாப்பில் வேலையாவது பார்ப்ப. நான் வெட்டி ஆஃபீஸர் ஆச்சு. நான் என்ன பண்ணுறது? நீ வெட்டி ஆஃபீஸர்னு எனக்கு தெரியுமே. இப்போ என்ன பிரச்சனை உனக்கு? இல்லைடி, எனக்கு ஏதாவது ஒர்க் இருந்தால் சொல்கிறது. என்னடி ஒர்க்குலாம் சொல்கிற? ஆமாம், ஹொப்பினே வேலைக்கு போக சொன்னார். ஆமாம், அப்போ நீ இதை படிச்சிருக்கல, அதுக்கான வேலைக்கு போ. நீங்கள் இப்போ எவன்டி படித்ததுக்கு வேலைக்கு தரான்? அது என்னமோ உண்மைதான். நானும் தான் படித்தேன். எனக்கு என்ன அந்த வேலையாக கிடைச்சேன்? நீ சிஓடி. அதுக்கு முன்னாடி நான் வேலைக்கு ட்ரை பண்ணேன்ல, அதுக்கப்புறம் தானே சிஓவானே. அதுவும் உண்மை தான். ஆமாம், நீ தான் உனக்கு தான் மேரேஜ் பண்ண. அந்த மேரேஜ் பண்ணும்போதே நீ படிச்சுட்டு தான் இருந்தியோ? ஆமாம்ல, நான் மறந்துட்டேன்டி, சாரி. சரி, என்னுடைய கம்பெனிலே ஒரு ஒர்க் இருக்குது, அதை பண்ணுறியா? என்னடி ஒர்க்கு? சொல்கிறேன். ஒரு பிஏ ஒர்க்கு இருக்குது. என்னுடைய பிஏ இப்போ தான் ரிசைன் பண்ணிட்டு போனாங்க. அந்த பிஏ போஸ்டிங் இருக்குது. உனக்கு வேணுமா? அப்பாடி, அதையாவது குடுடி. அதையாவது நான் பார்க்குறேன் வீட்டில் இருக்கிறதுக்கு. ஹொப்பி ஓகே சொல்லிட்டார்ல. அதெல்லாம் ஓகே சொல்லிட்டாரு. என்னை எப்போ சொல்லிட்டாரு. சரி ஓகே, உனக்கு எப்போ ஜாயின் பண்ண தோணுதோ நீ எப்போ ஜாயின் பண்ணிக்கோனோட ரெஸ்யூம் மட்டும் கொடுத்து. சரி ஓகேடி. சரி இப்போ என்ன சாப்பிட்டியா? நான் சாப்பிட்டேன். நீயே? நானும் சாப்பிட்டேன். பாப்பாவும் இப்போ தான் சாப்பிட்டான். பாப்பாவுக்கு நீ என்ன கொடுத்த? என்ன கொடுத்தேன்? மில்க் தான் கொடுத்தேன், ஃபீடிங் பாட்டில். அதுவே கொடுத்துக்கிட்டு இருக்க. அப்புறம் சாப்பாடு? எனக்கு சாப்பாடுலாம் என்ன கொடுக்கணும்னு தெரியாது. அம்மாவுக்கு தான் நான் கால் பண்ணணும். சரி நீ அம்மாவுக்கு கால் பண்ணி அதை பாப்பாவுக்கு என்ன கொடுக்கணும் அதை கேட்டு வச்சுக்கோ. சரிடி. ஓகேடா, அந்த பாட்டை நான் இதோடு முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் பார்ட் இது டியூரேஷன் அதிகமாக போயிடுச்சுடா. நெக்ஸ்ட் பார்ட்டில் இன்னும் இருக்குது. நம்ம இந்த டேனியல், ஸ்வேதா இவங்களுக்கெல்லாம் ஒரு ஆப்பு வைக்க வேண்டியது இருக்குல்ல. நம்ம முக்கியமாக ஸ்வேதாவுக்கு ஆப்பு வைக்கணும். அதெல்லாம் நம்ம பார்க்கணும். அதெல்லாம் நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம்டா. 4th பார்ட், அதான் ஃபைனல் பார்ட்டு. அதில் எல்லாத்தையுமே பார்த்து முடிச்சிடலாம்.